உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய கனவு இருக்கு. எல்லாமே ஒரே டைம்ல நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்க. இந்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப நீங்க வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. புது கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஓன் ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. பைக் வாங்கணும். ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கணும். பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கணும். குழந்தைங்களோட ஸ்டடீஸ் நல்லபடியா இருக்கணும். நான் என் லைஃப்ல என் ஹெல்த்தை வந்து நல்லா பெஸ்ட்டா வச்சுக்கணும்னு நிறைய கோல்ஸை நீங்க வந்து ஒரே டைம்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. இது எல்லாத்தையும் நான் வந்து தனித்தனி டேஸ்ல தனித்தனி இயர்ஸ்க்கு இந்த கோல்ஸை எடுத்துட்டு போக முடியாது. எல்லா கோல்ஸுமே எனக்கு ரொம்ப ப்ரியாரிட்டைஸா இருக்கு. ஸோ எல்லா கோலையும் நான் ஒரே தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் மேஜிக் புக் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஃபன்னான மெத்தடும் கூட, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது ஏன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எப்போவுமே ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் ப்ளஸ் உங்களோட வைப்ரேஷன் எந்த அளவு இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மெத்தடில் உங்களோட வைப்ரேஷன் வந்து அதிகமாக போகுது அண்ட் உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும். நம்ம நிறைய மெத்தட்ஸ் பண்ணுவோம். எல்லா மெத்தட்ஸுமே மேக்ஸிமம் நம்மளை வந்து கோலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். கிராட்டிடியூட் ஒன்று மட்டும்தான் நம்மளுடைய மைண்டை வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணும் இல்லையா? ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுறதுனால இந்த ஓவர் திங்க் பண்ணுறது, நம்மளுடைய கோலை பற்றி நெகட்டிவாக நினைக்கிறது, எனக்கு இந்த வருடத்துக்குள்ளே திருமணம் ஆயிருமா, நான் பிஸ்னஸில் இவ்வளோ வந்து டர்ன் ஓவர் பண்ணிடுவேனா அப்படின்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து இந்த மெத்தட் வந்து ரிமூவ் பண்ண போகுது. இது ரொம்ப ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் உட்காந்து ரொம்ப சீரியஸாக வந்து ஸ்கிரிப்டிங் மாதிரி எழுதணும், விசுவலைசேஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுக்கோப்புகளுமே இந்த மெத்தடுக்கு கிடையாது. இது வந்து ப்ரைவசியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷன் போர்டு வைக்கிறீங்க, ஆர் ஏதோ ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணீங்கன்னா இதை வந்து நீங்கள் ரொம்ப ப்ரைவசியாக வச்சுக்க முடியும். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இந்த மெத்தடை வந்து உங்களுடைய மெமரிக்குள்ள, சப்கான்ஷியஸ்குள்ள ஈஸியாக இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ண வைக்கும். அண்ட் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அண்ட் மெமரி இது எல்லாமே பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் போது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு நோட்டு புத்தகம் வந்து கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. அது புதிதாக தான் வாங்கணும். வீட்டில் இருக்கிறதே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ண வேண்டாம். புதுசாக நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க. ஆர் உங்களுக்கு ஜேர்னலிங்லாம் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜேர்னல் கூட வந்து புதிதாக வாங்கிக்கலாம். புதிதாக ஒரு பென், நிறைய கலர்ஸ் இருக்க மாதிரி கலர் பென்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கலர் ஸ்கெட்சஸ் வாங்கிக்கலாம். பெயிண்ட்ஸ், கிரையான்ஸ், இந்த மாதிரி உங்களுடைய ஜேர்னல் மாதிரி நம்ம பண்ண போகிற இந்த விஷயத்த நீங்கள் கலர்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலர்ஸ்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு சின்ன க்ளூ வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய பிக்சர்ஸ் வந்து இதில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுதான் நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள். இப்போ இந்த மெத்தடை எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு அந்த நோட்டை எடுத்து உங்களுக்கு எத்தனை கோல் இருக்கோ அத்தனை பகுதிகளாக அந்த நோட்டு புத்தகத்தை நீங்கள் பிரிச்சுக்கிறணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 3 கோல் இருக்குது. ட்ராவல் பண்ணணும்னு ஒரு கோல் வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் கோல் ஒன்று இருக்குது, அண்ட் மணி ரிலேட்டடான ஒரு கோல் வச்சுருக்கீங்க. ஸோ 3 பகுதிகளாக ஃபஸ்ட்டு ட்ராவலுக்கு ஒரு சில பேஜஸ் விட்டுட்டு கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. அடுத்த சில கொஞ்சம் பேப்பர்ஸை வந்து பிஸ்னஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சில பேப்பர்ஸை வந்து நீங்கள் மணிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை கோல் இருக்கோ அத்தனை கோல்ஸுக்கும் உங்களுடைய நோட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஸ்டெப் 2ல் பிக்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க. இதில் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் மைன்யூட்டாக கவனிங்க. உங்களுக்கு என்ன இலக்கு இருக்கோ அந்த இலக்கு சார்ந்த படங்களை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறீங்க. அந்த படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரே டைமில் வந்து கலெக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நிறைய வேர்ல்ட் ட்ரிப் போகணுன்னா நினைப்பீங்க, இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஃப்ளைட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த பிளேஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க, யார் கூட போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இதை சார்ந்த விஷயங்களை படங்களாக நிறைய வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஒரே ஒரு கண்ட்ரி எடுத்துகிட்டு அந்த கண்ட்ரியில் நீங்கள் என்னென்ன பிளேசஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அங்கே என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்காக நான் போகிறேன், இல்லை அந்த இடத்துல இந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் இதை வந்து நான் அனுபவிக்கணும்னு போகிறேன்ட்டுன்னா உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா, அதை சார்ந்த பிக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ராவலில் வந்து கலெக்ட் பண்ணிக்க போகிறீங்க. இதே மணி அப்படின்னா எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன மாதிரி பிராண்ட் கார், என்ன மாதிரியான கார் நீங்கள் வாங்க போகிறீங்க.
என்ன பிராண்டில் வாங்க போகிறீங்க, அது என்ன மாடலில் இருக்க போகுது, ஸோ அந்த காரோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், சைட் வியூ எப்படி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும்ட்டுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிக்சராக எடுத்து இதில் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ண போகிறீங்க. இதே போல் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் இன்டீரியர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பூஜை ரூம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ஸ்டடி ரூம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உள்ளே நீங்கள் ஆஃபீஸ் செட்டப் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சர்ஸாக நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறீங்க. இதை ஒரே நாளில் உட்காந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிராண்ட் கார் பிடிச்சிருக்கலாம், நெக்ஸ்ட்டு இன்னும் ஃபியூ மந்த்ஸில் ஒரு நியூ மாடல் லான்ச் பண்ணாங்கன்னா அது கூட உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் இந்த கார் அப்படின்ற ஒரு பகுதி ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய பேஜஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கண்ட்ரியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். இதே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த சார்ந்த படங்களை வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணி அதில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை இது இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் வந்து சுருக்கிக்கிறாமல் எந்த அளவுக்கு விரிவாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விரிவாக செய்யலாம். அதனால் நிறைய பேஜஸ் வந்து விட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு நிறைய இலக்கு இருக்குது, ஒரு 5 கோல்ஸ் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய நோட்டு புத்தகமாக வாங்கிக்கோங்க. இல்லை மேம் எனக்கு ஒரு 3 கோல்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன நோட்டு புத்தகமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல இன்னும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஏஐஸ் வச்சு ஜெனரேட் பண்ணி நிஜமாக அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாதிரி பிக்சர்ஸை வந்து கரெக்டாக ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா வந்து அதை க்ரியேட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போடணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் அந்த யூனிஃபார்ம் வந்து வியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாபில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஏஐ கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீட் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெடிக்கல் யூனிஃபார்ம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை ஜெனரேட் பண்ண சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்காக வந்து க்ரியேட் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிக்சர்ஸையும் ஏஐல ஜென்ரேட் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தும் இதில் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவான பிக்சர்ஸை வந்து நீங்கள் அந்த நோட்டில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறீங்க. இது ஸ்டெப் 1. இந்த மேஜிக் புக் மெத்தட் ஏன் ரொம்ப பவர்ஃபுல்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் விஷன் போர்டு மாதிரி. நிறைய இடங்கள்லாம் நம்ம விஷன் போர்டு வந்து ரொம்ப பப்ளிக்காக வைக்க முடியாது. நம்ம ஹாஸ்டலில் இருப்போம், மேன்ஷனில் இருப்போம், ஸோ ப்ரைவசி தேவைன்னு நினைப்போம். அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி இந்த படத்தை எடுத்து நீங்கள் பார்க்க உங்கள் லைஃப்பில் அதை சார்ந்த விஷயங்களை வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மணி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக பணம் சார்ந்த பிக்சர்ஸ் வந்து நீங்கள் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னா அதை சார்ந்த விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 100 rupees உங்களுக்கு வருமானம் வந்துச்சு அப்படின்னாலும் அதற்கான நன்றியை வந்து அந்த இடங்கள்ல வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. இப்போ ஒரு 20 pages விட்டுருப்பீங்க, இப்போ மணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 20 to 30 pages விட்டுருக்கீங்கன்னா அந்த பிக்சர்ஸ்லாம் ஒட்டிட்டு அதுக்கு அடுத்த பேஜஸ் இருக்கும்ல அதில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. இன்னைக்கு வந்து எனக்கு இவ்வளோ மணி நீங்கள் கொடுத்தீங்க யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறீங்க. இதே ஒரு ஸ்டேட்டோ நீங்கள் ஒரு கண்ட்ரியோ ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதற்கான சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அந்த விஷயம் நடக்க நீங்கள் வந்து என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அந்த கோலுக்கான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறவோ இல்லை அது உங்களுக்கு நடக்கவோ ஆரம்பிக்குது, இல்லை அதை சார்ந்த பர்சன்ஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் டெய்லி இந்த நோட்டில் கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் மேலே அண்ட் வந்து ஒரு காட் மேலே, ஏஞ்சல்ஸ் மேலெலாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஏஞ்சல்ஸோட பிக்சர்ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச காடோட பிக்சர்ஸையோ கூட நீங்கள் அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங்ஸ் வரையலாம், ட்ராயிங் பண்ணலாம், டெக்கரேட் பண்ணலாம், மண்டாலா ஆர்ட்ஸ் பண்ணலாம், டூடூல்ஸ் பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம். இந்த நோட்டை நீங்கள் எப்படி வேணாலும் வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், அதை ஃபுல்லாக நீங்கள் இந்த நோட்டில் வந்து கொடுக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ் நான் இதை பண்ண போகிறேன், எஸ் ஐ வில் டூ அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. எஸ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த நோட்டு கூட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்கள் லைஃப்பில் வந்து அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளோட வைப்ரேஷன் வந்து இந்த மெத்தடில் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் உட்காந்து நார்மலாக பிளைனாக ஸ்கிரிப்டிங்கோ ஒரு விசுவலைசேஷனோ பண்ணும்போது இருக்கிறத விட நீங்கள் பிக்சராக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஈஸியாக அது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். அது கூடவே என்ன ஆகுது அப்படின்னா பிக்சராக கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் சுரக்கிறனால நம்ம ஈஸியாக வைப்ரேஷன் அதிகமாகுது. ஸோ மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு பயங்கர சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இதை வந்து நீங்கள் இயர்லி பேசிஸ்லையும் நீங்கள் வந்து இந்த நோட்டு புத்தகத்தை வந்து தயார் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2026 2027 நான் இந்த விஷயங்கள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதற்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் இதில் கலெக்ட் பண்ணலாம். இதில் லைஃபுக்கே எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பெரிய நல்ல டைரி வாங்கி உங்களுக்கு லைஃப்பில் என்னென்னலாம் கோல் இருக்கோ அதெல்லாம் இதில் வந்து ஸ்டிக் பண்ணி அதுக்கான கிராட்டிடியூட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து எழுதிக்கிட்டே வரலாம். பட் டெய்லி வந்து இந்த நோட்டை எடுத்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேஷுவலாக உட்காந்து நீங்கள் பாருங்கள். உங்களுடைய இலக்குகள் இன்னும் அப்டேட் ஆக ஆக அதை சார்ந்த பிக்சர்ஸையும் இதில் கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய விஷயங்களை லைக் 369 மாதிரியான மெத்தட்ஸை வந்து நீங்கள் இந்த ஜேர்னலில் வந்து எழுதலாம். அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரேக்கி தெரிஞ்சிருக்கு ரேக்கி ப்ராக்டிஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே 21 டேஸ் வந்து நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் எடுத்துப்பீங்கல்ல, அதை இந்த நோட்டிலே நீங்கள் பின்பக்கமாக பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ரேக்கி தெரியும் அப்படின்னா டெய்லி இந்த நோட்டை எடுத்து ஜஸ்ட் அந்த ரேக்கி எனர்ஜியை மட்டும் உங்களுடைய கோல் எல்லாமே நடந்துட்ட மாதிரி விசுவலைசேஷன் பண்ணி நீங்கள் வந்து ரேக்கி எனர்ஜி வந்து சென்ட் பண்ணலாம். நீங்க ஏதோ ஒரு கோலுக்காக ரொம்ப தீவிரமா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, லைக் ரீயூனியன், மணி, ஜாப், வெயிட் லாஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அதுக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஒரு லைஃப் கோச் NLPலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால கண்டிப்பா எங்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பர்சனல் டேரோட் ரீடிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இதை மாதிரி இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர்வான பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பராக இருங்க. உங்கள் லைஃப்பை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை இங்கேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம்.